அனைவருக்கும் அன்பான வணக்கம். சென்ற வீடியோவில் நம்ம அந்த ரூட்ஸ் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறத பார்த்தோம். அதாவது 3 முறைகள் வேறு நம்ம பார்த்துட்ருந்தோம். என்னென்ன முறைகள்? ஃபேக்டரைசேஷன் மெத்தட், காரணிப்படுத்துதல் முறை, அடுத்தது வர்க்கபூர்த்தி முறை, கம்ப்ளீட்டிங் ஸ்கொயர் மெத்தடு, அடுத்தது ஃபார்முலா மெத்தட், சூத்திர முறை அப்படின்னு ஒரு 3 முறை பார்த்தோம். சரியா? இப்போ அந்த சூத்திர முறையை பயன்படுத்தி ஒரு குவாட்ரட்டிக் ஈக்குவேஷனுடைய ரூட்ஸ் இருக்கு இல்லையா, அந்த தீர்வுகளினுடைய தன்மை எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி படிக்கிறது தான் இந்த டாபிக். ஓகேவா? டாபிக் என்னென்னா நேச்சர் ஆஃப் ரூட்ஸ் ஆஃப் எ குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன். நேச்சர் ஆஃப் அந்த ஒரு இருபடி சமன்பாட்டினுடைய தீர்வுகளினுடைய தன்மையை எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது, அந்த என்னென்ன ரூட்ஸ் அதுக்கு இருக்கும், எந்த மாதிரியான ரூட்ஸ் எல்லாம் அதுக்கு இருக்கும் அப்படிங்கிறத பற்றி பார்க்குறது தான் இந்த டாபிக். ஓகேவா? இப்போ ஒரு குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் அப்படின்னா நமக்கு ஜென்ரல் ஃபார்ம் தெரியும். ax² + by + c = 0 வேர் a is not equal to 0. அதாவது அந்த x² முன்னாடி இருக்கிற கான்ஸ்டன்ட் எக்காரணத்தை முன்னிட்டும் என்னவாக இருக்கக்கூடாது, 0வாக இருக்கக்கூடாது. சரியா? அப்படி இருந்துச்சுன்னா அதனுடைய தன்மையை காட்டக்கூடியது எது அப்படின்னா b² - 4ac. இதுதான் அந்த ரூட்ஸை தீர்மானிக்கக்கூடியது. இதனுடைய மதிப்பை பொறுத்து தான் அதனுடைய ரூட்ஸ் எல்லாம் அமையும். ஓகேவா? இதனுடைய மதிப்பை பொறுத்து தான் அதனுடைய ரூட்ஸ்லாம் என்ன இருக்கும், எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி சொல்ல முடியும். அதை ஆங்கிலத்தில் டிஸ்கிரிமினன்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். தமிழில் தன்மை காட்டி. தமிழில் என்னன்னு சொல்லுவோம்? தன்மை காட்டி. சரி, இதோடைய தன்மைகள்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கீழே ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். கீழே ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்க? இந்த b² - 4ac டெல்டா அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, இந்த b² - 4ac டெல்டா அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த டெல்டாவினுடைய மதிப்பு கிரேட்டர் தென் 0. இதுக்கு என்ன அர்த்தம்? delta is greater than 0, that is delta is a positive value. delta greater than 0வா இருக்குது அப்படின்னா அந்த டெல்டாங்கிறது மிகை மதிப்பாக இருந்துச்சு அப்படின்னா அது நீங்கள் அந்த வேர்டு குறியீட்டு வடிவில் இருக்கிறத நீங்கள் வேர்டிங்லேயும் தெரிஞ்சு வச்சுக்கணும். அப்போ தான் மேக்ஸ் ரொம்ப ஈஸியாக இருக்கும். சரியா? எப்படி டெல்டா கிரேட்டர் தென் 0ன்னா என்ன அர்த்தம்? டெல்டாங்கிறது மிகை மதிப்பு, 0வை விட பெரிய எண் அப்படின்னு அர்த்தம். 0வை விட பெரிய எண் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? அப்படி இருந்துச்சு, 0வை விட அது பெருசாக இருந்துச்சு அப்படின்னா அதனுடைய ரூட்ஸ் எல்லாம் எப்படி இருக்குமோ, அதனுடைய தீர்வுகள் மெய்யெண்ணாக இருக்கும், அன்ஈக்குவல், சமமாக இருக்காது. அப்போ நாம் தமிழில் எப்படி சொல்லணும்? அதாவது இங்கே ஆங்கிலத்தில் ரியல் அண்டு அன்ஈக்குவல் ரூட்ஸ். ஓகேவா? தமிழில் எப்படி சொல்லணும்? மெய்யெண் சமமற்றது. அந்த ரூட்ஸ் சமமற்ற தீர்வுகள். அந்த தீர்வு மெய்யெண்ணாக இருக்கும், ஆனால் ரெண்டும் ஈக்குவலாக இருக்காது. ஓகேவா? டெல்டா ஈக்குவல் டு 0வாக இருந்ததுன்னா அந்த b² - 4ac மதிப்பு ஈக்குவல் டு 0வாக இருந்துச்சு அப்படின்னா அது ரியல் நம்பராக இருக்கும், அந்த ரூட்ஸும் ஈக்குவலாக இருக்கும். இப்போ குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன்னா 2 ரூட் இருக்கும். ஓகேவா? ஒரு குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் அதாவது இருபடி சமன்பாடு, அதனுடைய படிகள் எத்தனை இருக்கோ அத்தனை ரூட்ஸ் அதுக்கு இருக்கும். அப்போ இது இருபடி சமன்பாடு அப்படிங்கிறதால இதுக்கு 2 ரூட் இருக்கும். அந்த 2 ரூட்டும் சமமாக இருக்கும். எப்போ? டெல்டாவினுடைய மதிப்பு ஈக்குவலாக இருக்கும் பொழுது. டெல்டாவினுடைய மதிப்பு ஈக்குவல் டு 0வாக இருக்கும் பொழுது. டெல்டா ஈக்குவல் டு 0வாக இருக்கும் பொழுது. சரி, டெல்டா இஸ் லெஸ் தென் 0. இதுக்கு என்ன மீனிங்கு? 0வை விட கம்மியாக இருக்குதுன்னு அர்த்தம் டெல்டாவினுடைய மதிப்பு. அதுக்கு என்ன அர்த்தம்? குறைன்னு அர்த்தம், நெகட்டிவ் வேல்யூ. அதுக்கு என்ன அர்த்தம்? நெகட்டிவ் வேல்யூ. டெல்டா இஸ் எ நெகட்டிவ்
வேல்யூ அப்படி இருந்துச்சு அப்படின்னா நோ ரியல் ரூட்ஸ், நோ ரியல் ரூட்ஸ். ஏன்னா நமக்கு வந்து ரூட்டுக்குள்ளே மைனஸ் வந்ததுன்னா நமக்கு ரூட் எடுக்க தெரியாது. ஆனால் அது ரூட் எடுக்கலாம். அது வந்து நீங்கள் மேல் வகுப்பில் படிப்பீங்க, 10th கிடையாது, இது 12ல் இருக்குது, காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே படிப்பீங்க. ஓகேவா? அது அப்போ போகும்போது பார்த்துக்கலாம். இப்போதைக்கு நமக்கு ரூட்டுக்குள்ளே மைனஸ் இருந்ததுன்னா ரூட் எடுக்க தெரியாது, அப்படியே ஞாபகத்தில் வச்சுக்கோ. ஓகேவா? அப்போ ரூட்டுக்குள்ளே மைனஸ் வந்துச்சுன்னா நம்ம என்ன சொல்லிடலாம், அதுக்கு தீர்வு இல்லை அப்படின்னு சொல்லிடலாம். ஓகேவா? மிகை மதிப்பாக இருந்துச்சுன்னா நம்ம வார்த்தை வடிவில் தான் ஞாபகத்தில் வச்சுக்கணும். மிகை மதிப்பு அப்படின்னா கிரேட்டர் தென் 0, 0 விட பெருசு. ஓகேவா? கூர்முனை ஏற்கனவே சொல்லியிருக்கேன், லெஸ் தென் கிரேட்டர் தெனுக்கு கூர்முனை, முனை சைடு வந்து எப்பொழுதும் சின்னதாக இருக்கும். ஸோ அந்த பக்கம் இருக்கிறது சின்ன மதிப்பு, இந்த பக்கம் இருக்கிறது பெரிய மதிப்பு. ஓகேவா? சரி, இப்போ இதை பயன்படுத்தி எப்படி நம்ம கணக்குகள் போடலாம் அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். ஓகேவா? இப்போ ஃபஸ்ட்டு சம் என்ன சொல்லுதுன்னு பாருங்கள். Determine the nature of roots for following quadratic equations. பின்வரும் இருபடி சமன்பாடுகளினுடைய தீர்வுகளின் தன்மையை ஆராய்க அப்படின்னு வச்சுக்கலாம். ஓகேவா? முதல் கணக்கு என்ன இருக்குது? x² மைனஸ் எக்ஸு மைனஸ் 20, x² மைனஸ் எக்ஸு மைனஸ் 20. இப்போ இந்த கணக்கு எழுதும் பொழுது என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு விஷயம், ஃபஸ்ட்டு அந்த கணக்கை எழுதிக்கணும். x² மைனஸ் எக்ஸு மைனஸ் 20 ஈக்குவல் டு 0. அப்படியே அதுக்கு கீழே அதோட ஜென்ரல் ஃபார்மை எழுதுங்க. ax² ப்ளஸ்ஸு bx ப்ளஸ்ஸு c ஈக்குவல் டு 0. இது ஏன் இதுக்கு பக்கத்தாலே எழுதுகிறோம் அப்படின்னா, நம்ம அந்த a மதிப்பு b மதிப்பு ஈஸியாக கொஞ்சம் கண்டுபிடிக்கிறதுக்காக. இப்போ x²க்கு முன்னாடி இருக்கிறது a, அப்போ x²க்கு முன்னாடி என்ன இருக்குது? 1 இருக்கிறதா அர்த்தம். அப்போ a ஈக்குவல் டு 1. இங்கே ப்ளஸ் இருக்குது, இங்கே மைனஸ் இருக்குது. அப்போன்னா பியினுடைய மதிப்பு நெகட்டிவாக இருந்திருக்கணும். அப்போ b ஈக்குவல் டு எவ்வளோ? மைனஸ் 1. c ஈக்குவல் டு, இப்போ c இருக்கிற இடத்துல என்ன இருக்குது? மைனஸ் 20, மைனஸ் 20. இது பக்கத்தால் எழுதணும் அப்படின்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஓகேவா? சரி, இப்போ இந்த ஏபிசியினுடைய மதிப்பை கண்டுபிடிச்சாச்சு. நமக்கு தெரியும், வி நோ தட் விகேடின்னு சொல்லுவோம். வி நோ தட் அப்படின்னா நமக்கு ஏற்கனவே தெரியும். என்னது? டெல்டா ஈக்குவல் டு b² மைனஸ் 4ac. டெல்டா ஈக்குவல் டு b² மைனஸ் 4ac. ஓகேவா? சரி, அதாவது மதிப்பு அதில் கொண்டு போய் போடுங்க. பிக்கு பதிலாக -1, அப்போ -1 ஹோல் ஸ்கொயர். இது ஃபார்முலாவில் இருக்கிற மைனஸ், இதை போட்டுக்கிட்டோம். அடுத்தது 4 இன்ட்டு ஏக்கு பதிலாக 1, சிக்கு பதிலாக -20. இதை சால்வ் பண்ணோம்னா என்ன கிடைக்கும்? விச் இஸ் ஈக்குவல் டு, இது வந்து இந்த கேப்பில் எழுதணும், அதாவது இந்த ஸ்டெப்பு எழுதுனதுக்கப்புறம் எழுதணும். இந்த லாஸ்ட்டாக இந்த ஆன்சர் எழுதிக்கலாம். ஓகேவா? விச் இஸ் ஈக்குவல் டு 1 மைனஸ் மைனஸ் இன்ட்டு மைனஸு ப்ளஸ்ஸு, அப்போ ப்ளஸ்ஸு 4 இன்ட்டு 20 80, அப்போ விச் இஸ் ஈக்குவல் டு 81. ஓகேவா? இப்போ 81 ப்ளஸ் 81 தான் இருக்குது. ஸோ இட்ஸ் ஏ பாசிட்டிவ் வேல்யூ. இது வந்து ஒரு மிகை எண். அப்படின்னா என்ன அர்த்தம்? கிரேட்டர் தென் 0. தட் ஆல்சோ டெல்டா கிரேட்டர் தென் 0. டெல்டா கிரேட்டர் தென் 0னா நம்ம என்ன சொல்லியிருக்கோம்? அது மெய்யெண் மதிப்பாக இருக்கும், சமமற்றதாக இருக்கும். தீர்வுகள் சமமற்றது. அப்போ நீங்கள் என்ன எழுதணும்? ஸோ த ஈக்குவேஷன் வில் ஹாவ் ரியல் அண்டு அன்ஈக்குவல் ரூட்ஸ். தமிழ் எழுதும் பொழுது, எனவே இந்த இருபடி சமன்பாடானது மெய்யெண் மதிப்பு மற்றும் சமமற்ற தீர்வுகளை பெற்றிருக்கும். மெய்யெண் மதிப்பு மற்றும் சமமற்ற தீர்வுகளை பெற்றிருக்கும். ஏன்னா அன்ஈக்குவல் ரூட்ஸ்னு நம்ம சொல்லியிருக்கோம், டெல்டா கிரேட்டர் தென் 0வாக இருக்கும் பொழுது. ஓகேவா? சரி, அடுத்த கணக்கு பார்ப்போமா? சரி, அடுத்தது பாருங்கள். அடுத்த கணக்கு, ரெண்டாவது கணக்கு என்ன இருக்குது? இப்போ அதே மாதிரி தான் ax² ஜென்ரல் ஃபார்ம் ax²
ப்ளஸ் பிஎக்ஸு ப்ளஸ் சி ஈக்குவல் டு 0. இப்போ ஏ எக்ஸ் ஸ்கொயருக்கு முன்னாடி ஏ இருக்குது, அந்த ஏக்கு பதிலாக என்ன இருக்குது 9. அப்போ ஏ ஈக்குவல் டு 9, பி ஈக்குவல் டு 24. பி இருக்கிற இடத்துல இங்கே -2 அந்த குழியோடு சேர்த்து எடுத்துக்க வேண்டியதான். எக்ஸுக்கு முன்னாடி இருக்கிறது பி. ஜென்ரல் ஃபார்மில் எப்படி இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி. ஓகேவா? அப்போ பிக்கு பதிலாக என்ன இருக்குது -24, ஜிக்கு பதிலாக 16. ஓகேவா? எழுதியாச்சு. நமக்கு இதுவும் ஃபார்முலா தெரியும். அந்த ஃபார்முலாவில் கொண்டு போய் போடணும். டெல்டா ஈக்குவல் டு பி ஸ்கொயர் மைனஸ் 4ac. ஓகேவா? சரி, அப்போ அடுத்தது என்ன கிடைக்கும் அப்படின்னு பாருங்கள். இப்போ 24 ஹோல் ஸ்கொயர், பி ஸ்கொயருக்கு பதிலாக பிக்கு பதிலாக -24 இருக்குது. அப்போ -24 ஹோல் ஸ்கொயர். அடுத்தது -4ac, 4 ஏவுக்கு பதிலாக 9, சிக்கு பதிலாக 16. ஓகேவா? இது எல்லாத்தையும் பெருக்குங்க. 24 ஸ்கொயர் பண்ணுங்கள். 24 ஸ்கொயர் பண்ணால் என்ன கிடைக்கும்? 16க்கு 6, 4 2 8, 24 ஸ்கொயர் பண்ணோன்னா நாங்கள் 16க்கு 6 மீதி 1, 4 2 8 8 2 16 1 17க்கு 7 மீதி 1, 2 2 4 4 1 5, 576. 24 ஸ்கொயர் பண்ணோம்னா 576 மைனஸ் இது எல்லாத்தையும் பெருக்கணும்னா என்ன கிடைக்கும்? 9 4 பெருக்கணும்னா 36. 36 16 பெருக்கணும்னா 6 6 36க்கு 6 மீதி 3, 18 21, 27க்கு 7 மீதி 2, 3 3 3 2 5. அப்போ இது எல்லாத்தையும் பெருக்கினாலும் 576 வருது, ஈக்குவல் டு 0. அப்போ பெருக்கி போட்டோம்னா நமக்கு என்ன வருது? ஈக்குவல் டு 0 வருது. அப்போ தேர்ஃபோர் டெல்டா ஈக்குவல் டு 0. டெல்டா ஈக்குவல் டு 0. சரியா? அப்போ டெல்டாவினுடைய மதிப்பு 0 இருந்துச்சு அப்படின்னா நமக்கு தீர்வுகள் எப்படி இருக்கும்? ரியல் மெய்யன் மதிப்பாக இருக்கும். ரூட்ஸ் ஆர் ஈக்குவல். அந்த 2 ரூட்டுமே எப்படி இருக்கும்? ஈக்குவலாக இருக்கும். ஓகேவா? 2 ரூட்டுகளும் வந்து என்னது? இரு தீர்வுகளும் சமமானவை. ஓகேவா? சரி, அடுத்த கணக்கு பாருங்கள். இதே மாதிரி தான் நமக்கு அந்த பி ஸ்கொயர் மைனஸ் 4ac வச்சு தான் கணக்கு ஃபுல்லாக வர்றது. சரியா? இப்போ அடுத்தது பாரு, பி ஸ்கொயர் மைனஸ் 4ac. இப்போ ஏக்கு பதிலாக 2, பிக்கு பதிலாக -2, சிக்கு பதிலாக 9. அதை அப்படியே கொண்டு போய் போடுறோம். 2 ஸ்கொயர் பண்ணோம்னா என்ன வரும்? 4 மைனஸ் 4 × 2 8, 8 × 9 எவ்வளோ வரும்? 72. 72 விச் இஸ் ஈக்குவல் டு 2 குறியும் வேறு வேறையாக இருக்குது. ஸோ அப்போ நம்ம கழிச்சுக்கிட்டு பெரிய எண்ணுக்கு முன்னாடி இருக்கிற குறி போடணும். 72 - 4 ஈக்குவல் டு 68. பெரிய எண்ணுக்கு முன்னாடி மைனஸ் இருக்கிறதால -68. ஓகேவா? இது புரியுதா? அப்போ இது குறை எண்ணா இருக்குது. அப்போ இட் ஹேஸ் நோ ரியல் ரூட். அதுக்கு வந்து என்ன இது இல்லை, ரியல் ரூட்டு கிடையாது. அதுக்கு ரியல் ரூட் கிடையாது. மெய்யன் தீர்வு இல்லை. தமிழில் என்னன்னு சொல்லிடலாம், இது டெல்டாவினுடைய மதிப்பு குறை எண்ணாக இருப்பதால் கொடுக்கப்பட்ட இருபடி சமன்பாட்டிற்கு மெய்யன் தீர்வுகள் இல்லை. தீர்வு இல்லைன்னு சொல்ல முடியாது. அதுக்கு ரியல் ரூட்டு தான் கிடையாது. அதுக்கு ரூட்டெல்லாம் இருக்குது. அது வந்து காம்ப்ளெக்ஸ் நம்பராக இருக்கும். அதாவது சிக்கலெண் அல்லது கலப்பெண்ணாக இருக்கும். ஓகேவா? அது வந்து மேல் வகுப்பில் படிப்பீங்க. அதுக்கு தீர்வு இல்லைன்னேச்சும் எழுதிடாதீங்க, அது தப்பு. மெய்யன் தீர்வு இல்லை அல்லது மெய் மதிப்பு தீர்வாக இருக்க முடியாது. ஓகேவா? சரி, அடுத்த கணக்கு பாருங்கள். எக்ஸாம்பிள் 3.41. Find the values of k for which the quadratic equation kx square minus 8k plus 4x into x plus 81 equal to 0 has real and equal roots. இதில் வார்த்தைகளை கவனிக்கணும். இப்போ தமிழில் சொல்லணும் அப்படின்னா கேயின் மதிப்பை கண்டுபிடிக்கணும். எதுக்கு? இங்கே கொடுத்துருக்கிற ஒரு இருபடி சமன்பாட்டு இருக்குது. அந்த சமன்பாடு என்ன? kx ஸ்கொயரு மைனஸு
என்னது 8k + 4 × x + 81 = 0. இதை வச்சுட்டு எப்படி சார் கண்டுபிடிக்கிறது? திருப்பி ஒரு கண்டிஷன் கொடுக்குறாங்க பாருங்கள். என்ன கண்டிஷன்? ஹேஸ் ரியல் அண்டு ஈக்குவல் ரூட்ஸ். அப்போ டெல்டாவினுடைய மதிப்பு என்னவா இருந்திருக்கணும்? ஈக்குவல் டு 0வாக இருக்கணும். ஏன்னா இந்த கண்டிஷனுக்கு தான் இது பொருந்தும். டெல்டா ஈக்குவல் டு 0வாக இருந்துச்சுன்னா தான் ரியல் அண்டு ஈக்குவல் ரூட்ஸ். இந்த மாதிரி வேர்டிங் நிறையா கொடுத்துருக்காங்க அப்படின்னா அதில் நமக்கு தெரிஞ்ச ஏதோ ஒன்றை மறைச்சி வச்சுருக்காங்கன்னு அர்த்தம். அப்போ ரியல் அண்டு ஈக்குவல் ரூட்ஸ்னால் நமக்கு ஞாபகத்துக்கு வர்றது என்ன? இது இந்த டெல்டாஸ் ஈக்குவல் டு 0 அப்படிங்கிறது நம்ம ஞாபகத்துக்கு வரணும். டெல்டாஸ் ஈக்குவல் டு 0 அப்படிங்கிறது நம்ம ஞாபகத்துக்கு வரணும். சரியா? இதில் ஏதாச்சும் சந்தேகம் இருக்கா? சரி, இப்போ கணக்குக்கு போவோம். இப்போ ஃபஸ்ட்டு சம் என்ன இது? ஃபஸ்ட்டு சம்மு இது kx² minus 8k + 4 × x + 81 = 0. இப்போ இந்த கணக்கு வந்து அவங்க சொல்லிட்டாங்க ரியல் அண்டு ஈக்குவல் ரூட்ஸ் அப்படின்னா டெல்டா = 0. அதை நம்ம எழுதிக்க வேண்டியதுதான் அப்படியே. சின்ஸ் கணக்கில் வந்து கொடுத்துருக்கிறதுன்படி என்னது, அது மெய் மற்றும் சமமான மதிப்புடைய தீர்வுகளை பெற்றிருப்பதால் டெல்டாஸ் ஈக்குவல் டு 0 அப்படின்னு. அப்போ டெல்டாவினுடைய மதிப்பு என்ன? b² - 4ac. அப்போ b இருக்கிற இடத்துல என்ன இருக்குது? a இருக்கிற இடத்துல k இருக்குது. b இருக்கிற இடத்துல -8k + 4 அது இருக்குது. c இருக்கிற இடத்துல 81. அதை அப்படியே எழுதிக்கிறோம். ஒன்றும் கிடையாது, அப்படியே b² - 4ac போய் அப்ளை பண்ணுறது தான். அப்போ bக்கு பதிலாக என்ன? -8k + 4 ஹோல் ஸ்கொயர். அந்த மைனஸுங்க சேர்த்து தான் ஹோல் ஸ்கொயர். சரியா? கரெக்டாக ப்ராக்கெட்டை யூஸ் பண்ணுங்கள். அதே மாதிரி 4 × k × 81. சரியா? இப்போ இதை ஸ்கொயர் பண்ணும்போது மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். இப்போ 8k + 4 என்ன ஆகும்? 8k + 4 ஹோல் ஸ்கொயர். இதுக்கு வந்து a + b ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலாவாக பயன்படுத்துங்க. அப்போ ஃபஸ்ட்டு என்ன கிடைக்கும்? a ஸ்கொயர்னா 8² × k². அப்போ 8 × 64 k² ப்ளஸ்ஸு 2 × 8k × 4 ப்ளஸ்ஸு 4² மைனஸு இங்கே இருக்கிறது என்ன வரும்? அது 4k × 81 × 4k 304k = 0. ஓகேவா? இப்போ இதை சுருக்கணும் அப்படின்னா இது என்ன வரும்? 4 2 8. இது ரெண்டையும் பெருக்கணும்னா 8 8 8 64k. அப்போ என்ன கிடைக்கும்? இந்த இது கிடைக்கும் 64k² + 64k + 16 - 324k = 0. சரியா? இதில் ஏதாச்சும் பொதுவாக எடுக்க முடியும்னா எடுத்துக்கலாம். இப்போ இது ரெண்டையும் பாருங்கள், வெவ்வேறு குறியுடையதாக இருக்குது. லைக் டேர்ம்ஸ் கேவும் தான் இருக்குது, அதனால் அது லைக் டேர்ம்ஸ்னு சொல்லுவோம். அதனால் அதில் 324ல் 64 கழித்தோம் அப்படின்னா 260. ஓகேவா? அப்போ நமக்கு இது சுருக்கணும்னா என்ன கிடைக்குது? 64k² - 260 × x + 16 = 0. சரியா? இப்போ டிவைடிங் பை 4 we get. இந்த 4ஆல் தான் வகுக்கணுமா சார் அப்படின்னா இல்லை. உங்களுக்கு அந்த இதை பொதுவாக எந்த நம்பர் வகுக்குதோ அதை கண்டுபிடிச்சிக்கணும். நீங்கள் சில பேர் என்ன நினச்சிக்குவாங்கன்னா இந்த ஸ்டெப் முடிஞ்சவொடனே 4ஆல் வகுக்கணும் அப்படின்னு நினச்சிக்குவீங்க. அது அப்படி கிடையாது. இந்த ஈக்குவேஷன்ஸில் காமனாக எந்த நம்பர் எல்லாத்தையும் வகுக்குன்னு பார்க்கணும். ஒரு நம்பரை மட்டும் வகுக்கிறது கிடையாது. அதில் பார்த்தோம் அப்படின்னா 4 தான் வகுக்கும். 4 தான் வகுக்கும். சரியா? இப்போ இந்த 64 இந்த 16 வகுக்கும். ஆனால் 260 16 வகுக்காது. 260 என்ன பண்ணாது? 16 வகுக்காது. ஸோ 16 நம்ம எடுக்க முடியாது. அப்போ அதுக்கு குறைவாக இருக்கக்கூடிய எண் தான். சரியா? அப்போ 4 தான் வந்து அதுக்கு காமனாக இருக்கும். ஸோ அதை டிவைட் பண்ணோம்னா நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா இந்த இது கிடைக்கும். 16k² - 65k + 4 = 0. இதுக்கு நீங்கள் ஆஸ் யூஷுவல் ரூட் கண்டுபிடிக்கணும். 16 இது வந்து
இருபடி சமன்பாடு. இதுக்கு வந்து அந்த இதை கண்டுபிடிச்சோம் அப்படின்னா 16 4 பெருக்கணும்னா எவ்வளோ 64 வருமா? பெருக்கினால் ஒரு 64 கூட்டினால் மைனஸ் வரணும். ஸோ 2க்கு முன்னாடியே மைனஸ் போட்டுக்கோங்க. அப்போ -65 வந்துடும். அடுத்தது என்ன பண்ண சொல்லியிருக்கேன்? பை 16k ஸ்கொயரை தூக்கிட்டு அப்படியே எழுத சொல்லியிருக்கேன். 16k அடிக்க முடிஞ்சால் அடிச்சிக்கலாம். ஒரு 16 4 16 64. அப்போ நமக்கு என்ன கிடைக்கும்? 16k -1. அடுத்தது இங்கே 16 கேன்சல் ஆகிடுச்சு. அப்போ k -4. அப்போ k -4 0. அப்போ ரெண்டையும் தனித்தனியாக ஈக்குவல் பண்ணுங்கள். அப்போ 16k -1 0. 16k +1. இந்த ஒன்று இந்த பக்கம் வந்துச்சு அப்படின்னா பாசிட்டிவாக மாறிக்கும். ஏன்னா இந்த பக்கம் நெகட்டிவில் இருக்குது. அப்போ அந்த பக்கம் போனால் பாசிட்டிவ். அதே மாதிரி k = 1/16. ஓகேவா? பெருக்கல்ல இருக்கிறது இந்த பக்கம் வந்தால் வகுத்தலாக மாறும். அப்போ கேயினுடைய மதிப்பு 1/16. சரியா? அப்புறம் இன்னொன்று இருக்குது. k -4 0. தட் இஸ் k = 4. அப்போ கேயினுடைய மதிப்பு 4. அப்போ அதனுடைய மதிப்பு கேவினுடைய மதிப்பு என்னவாக இருக்கலாம்? 1/16 அல்லது 4. 1/16 அல்லது 4ன்னு இருக்கலாம். இந்த கணக்கு புரியுதா? சரி, அடுத்தது ரெண்டாவது கணக்கு. ரெண்டாவது கணக்கு என்ன சொல்லியிருக்காங்க? k + 9 × x² + k + 1 × x + 1 = 0. அதே மாதிரி கணக்கில் அவங்க ஒரு வார்த்தை கொடுத்துருக்காங்க. என்ன இது? இட் ஹாஸ் no real roots. That means delta is less than 0. டெல்டாவினுடைய மதிப்பு குறையன் அப்படின்னு அர்த்தம். அப்போ b² - 4ac is also less than 0. அப்போ நமக்கு என்ன கிடைக்கும்? ஏவினுடைய மதிப்பு k + 9, பியினுடைய மதிப்பு k + 1, சியினுடைய மதிப்பு 1. இதில் கொண்டு போய் போடுறோம். ஓகேவா? அப்போ அதே மாதிரியே தான் இங்கே நீ இது வரைக்கும் =0 போட்டு வந்திருப்ப. இப்போ எங்கே என்ன குறியோ அந்த இதை போட்டு வர போகிறோம். <0 சரியா? அவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாது. பார்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், k + 1² அந்த 4ac பதிலாக 4 × k + 9 × 1 is < 0 அப்படின்னு எழுதிக்கிறோம். இதை வந்து a + b² ஃபார்மேட்டில் விரித்து எழுதணும் அப்படின்னா அப்போ என்ன? k² + 2k + 1ன்னு கிடைக்கும். இதை இந்த 4 உள்ளே பிரிக்க எழுதணும்னா -4k -4 × 9 வந்து 36 வந்துடும். -36 is < 0. அப்போ அதை சுருக்கணும்னா k² இங்கே லைக் டேர்ம்ஸ் 2 இருக்குது. அப்போ 2k - 4kன்னா 4kவில் 2k போயிடுச்சுன்னா 2k பெரிய எண்ணுக்கு முன்னாடி மைனஸ் இருக்குது, அதனால் -2k. ஓகேவா? அடுத்தது 36ல் 1 கழிச்சிட்டோம் அப்படின்னா 35. பெரிய எண் 36க்கு முன்னாடி மைனஸ் இருக்கிறதால -35 is < 0. இப்போ ஆஸ் யூஷுவல் 35 பெருக்கினால் 35 வரணும், கூட்டினா -2 வரணும். சரியா? அப்போ 7 × 5 நமக்கு -2 வரணும். அப்போ பெரிய எண்ணுக்கு முன்னாடி இங்கே மைனஸ் தேவை. ஸோ இங்கேயும் மைனஸ் இருக்கும். அப்போ 7க்கு முன்னாடி மைனஸ் போட்டுக்கிட்டோம்னா நமக்கு மைனஸ் கிடச்சிரும். சரியா? அப்போ ஃபஸ்ட்டு அப்போ என்ன பண்ணோம்? அடுத்தது k/k. அப்போ நமக்கு என்ன கிடைக்கும்? k - 7 × k + 5 இது கிடைக்கும். k - 7 × k + 5. இதில் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா இதை நீங்கள் சைடில் ரஃப் ஒர்க் மாதிரி போட்டுக்கணும். இப்போ k + 5 = 0வாக இருந்ததுன்னா k = எவ்வளோ? -5. அதே மாதிரி k - 7 = 0வாக இருந்தால் k = எவ்வளோ வரும்? +7. அப்போ இதனுடைய தீர்வு எதுக்குள்ளே இருக்குமா? இந்த 2 நம்பருக்கு நடுவில் இருக்கும். இந்த 2 நம்பருக்கு நடுவில் இருக்கும். ஏன்னா இங்கே வெறும் < கொடுத்துருக்கிறதால இந்த 2 நம்பரும் கிடையாது. அங்கே <= இருந்துச்சுன்னா மட்டும்தான் என்னது அந்த நம்பரை எடுத்துக்கணும். இது வெறும் <0ன்னு இருக்கிறதால அந்த 2 நம்பரும் கிடையாது. அப்போ -5க்கும் 7க்கும் நடுவில் தான் என்ன இருக்கும்? அந்த கேயினுடைய மதிப்பு இருக்கும். சொல்கிறது புரியுதா? உங்களுக்கு அதுக்கான ரீசன் வந்து இங்கே ப்ராக்கெட்டில் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இந்த கணக்கும் புரியும்னு நினைக்கிறேன். சரி, அடுத்த கணக்குக்கு போகலாம். 42 சம் நம்பர் 42. சரியா? ப்ரூவ் தட் த ஈக்குவேஷன் x² ×
px ஸ்கொயர் ப்ளஸ்ஸு qx ஸ்கொயர் சாரி எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு பி ஸ்கொயர் ப்ளஸ் க்யூ ஸ்கொயரு ப்ளஸ் 2x இன்ட்டு பிஆர் ப்ளஸ் கியூஎஸ்ஸு ப்ளஸ்ஸு ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் எஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு 0 has no real roots. If PS equal to QR, then show that the roots are real and equal. இந்த கணக்கு கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது பாருங்கள். Prove that the equation x square into p square plus q square plus 2x into pr plus qs plus qs ப்ளஸ் ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் எஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு 0 இப்படி இருந்துச்சு அப்படின்னா ஹேஸ் நோ ரியல் ரூட்ஸ். இந்த ஈக்குவேஷனுக்கு வந்து என்ன கிடையாது, ரியல் ரூட்ஸு கிடையாது. இந்த ஈக்குவேஷனுக்கு ரியல் ரூட்ஸ் கிடையாது அப்படின்னா டெல்டா இஸ் லெஸ் தென் 0 அப்படின்னு அர்த்தம். டெல்டா இஸ் லெஸ் தென் 0 அப்படின்னு அர்த்தம். இப்போ அடுத்தவங்க என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இஃப் பிஎஸ்ஸும் கியூஆரும் ஈக்குவலாக இருந்துச்சு அப்படின்னா அந்த இதை பயன்படுத்தி போடக்கூடிய ஒரு சமன்பாடு வரும் இல்லையா, இருபடி சமன்பாடு. பிஎஸ் இருக்கிற இடத்துல கியூஆர்னு போட்டு நமக்கு ஒரு இருபடி சமன்பாடு கிடைக்கும். அதுக்கு வந்து என்னது, ரூட்ஸ் வந்து ரியல் அண்டு ஈக்குவல் அப்படின்னு சொல்லணும். ஓகேவா? இந்த கணக்கு கொஞ்சம் லெங்க்தியாக போயிட்டுருக்கோம். சரி, இதை உங்களுக்கு நான் அப்புறமா போட்டு காமிக்கிறேன். சரியா? இது வரைக்கும் இந்த 2 எக்ஸாம்பிள்ஸை வச்சு எக்ஸசைஸில் இருக்கிறத ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். ஓகேவா? ஏன்னா இது கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் பண்ணி போடணும், இதில் நம்ம எழுத முடியாது. அதனால் உங்களுக்கு இதை நான் வேறையாக போட்டு காமிக்கிறேன். இந்த 2ஐயும் சரியான முறையில் பயிற்சி செய்யுங்க. சரியா? சரி, அனைவருக்கும் நன்றி.